வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதி கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழையும், நாளை கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதி கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் 29ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் நாகை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு செவ்வாய்க்கிழமை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகள், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மழை பெய்தது. இதனிடையே முன்னெச்சரிக்கையாக நாகை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்தார். அதேபோல திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு நாளில் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையால் நாகை மாவட்டத்தில் குறுவை நெற்பயிர்களை அவசர கதியில் விவசாயிகள் அறுவடை செய்தனர். இதனிடையே கடலூர், பாம்பன் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் திருநள்ளாறு, சேத்தூர், நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கையாக மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் ஓரிரு இடங்களில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 28, 29 தேதிகளில் ஓரளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதே போல உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிஸ்டம் கடந்து போனால் உள்பகுதியில் கடந்து பெரும்பாலும் இது கடலோர பகுதிகளில் ஒட்டி தான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்து உள்பகுதியில் சென்றால் உள்ள மழை உண்டு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெல்டா மற்றும் புதுவை போன்ற வடகடலோர தமிழக பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வடக்கு, வடமேற்கு திசையில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் இரவில் மழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல் பகுதிகளில் மழை பெய்தது. லேசான மழையாக தொடங்கி சில இடங்களில் 10 நிமிடங்களுக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இதேபோல ஆழ்வார்பேட்டை, ஆரேபுரம், மயிலாப்பூர், சாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரம்பேட்டையிலும் மிதமான மழை பெய்தது.
அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூரில் அதிக கனமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு ஜானி டாம் வர்கீஸ், மயிலாடுதுறைக்கு கவிதா ராமு, திருவாரூருக்கு காயத்ரி கிருஷ்ணன், கடலூருக்கு எஸ்.ஏ. ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 6 குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் எழில்நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பட்டிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதிய அளவில் நியமிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் 3192 என்று அரசு விளம்பரம் செய்து அதற்காக நியமன தேர்வு நடத்தியதாகவும், ஆனால் பல பணியிடங்களை குறைத்து சுமார் 2800 பணியிடங்களுக்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் மற்றும் தற்காலிக முதுநிலை ஆசிரியர்களின் பணிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளதால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு உட்பட தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிப்பதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் பலர் பிஎட் கல்வி தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும், இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஒரு தனியார் நாளிதழின் திட்டத்திற்கு அரசு பள்ளிகளில் சந்தா வசூலிக்க அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காலியாக உள்ள 5154 பணியிடங்களுக்கும் இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9ஆம் தேதி கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை மானிய கோரிக்கைகளுக்காக கடந்த ஜூன் 20 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதையடுத்து பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அடுத்த கூட்டத்தொடர் கூடும் தேதியை அறிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்தார். சட்டமன்றமா நீங்க எல்லாமே லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு கூறினார். மதுரையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக கள ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி திங்கட்கிழமை மதுரையில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கிளை, வார்டு நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அப்போது பழங்கானத்தைச் சேர்ந்த செடியன், பிபி குளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் எழுந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனால் ஆவேசமடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் செடியன் மற்றும் ராமச்சந்திரன் மீது சரமாரியாக தாக்கினர்.
இதனால் களஆய்வு கூட்டம் போர்க்களமானது. இதேபோல திருப்பரங்குன்றத்தில் நடந்த அதிமுக களஆய்வு கூட்டத்திலும் கட்சி நிர்வாகிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது. பூத் கமிட்டி அட்டை வழங்கிய போது ஏற்பட்ட தகராறால் அரங்கமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அதானி குழும விவகாரத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் முடங்கியது. அதானி குழும முறைகேடு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. மக்களவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய சில நிமிடங்களில் அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 12 மணிக்கு அவை கூடியதும் அதானி விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. ஆனால் அவைத் தலைவர் ஓம் பிர்லா விவாதங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தொடர் அமளி காரணமாக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. அதேபோன்று மாநிலங்களவையிலும் அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் வன்முறை, சம்பல் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் இதுகுறித்து விவாதிக்க அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி மறுத்தார். இதனால் மாநிலங்களவை நண்பகல் 11:45 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. You said your contribution is for 54 years. Let the people get benefit of it. Nothing else will go on record. I am continuing. பின்னர் அவை மீண்டும் கூடியபோது அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த விடுவதில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் எதிர்க்கட்சியினரை ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் என்று சாடினார். 80, 90 बार जनता ने जिनको लगातार नकार दिया है, वे न संसद में चर्चा होने देते हैं, न लोकतंत्र की भावना का सम्मान करते हैं, न ही वह लोगों की आकांक्षाओं का कोई महत्व समझते हैं. நாடாளுமன்றத்தில் அமளியால் இளம் எம்பிக்களின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது என்றும் இரு அவைகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொழிலதிபர் அதானியை கைது செய்ய வலியுறுத்தி டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டத்தின் காட்சி இது. நாடாளுமன்றம் அருகே கூடிய அவர்கள் தொழிலதிபர் அதானியை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை காவல்துறையினர் அங்கிருந்து இழுத்துச் சென்றனர். அமெரிக்க நீதிமன்றம் அதானி குழுமத்தின் மீது புகார்களை தெரிவித்த நிலையில் அந்நிறுவன பங்குகள் கடந்த வாரம் சரிவை கண்டன. எனினும் அதானி குழுமம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எந்த முன்மொழிவும் வரவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மக்களவையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா கேட்ட கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது. அதில் 2020ஆம் ஆண்டில் அப்போதைய அதிமுக அரசு டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக அறிவித்த நிலையில் இதுகுறித்து மத்திய அரசுக்கு முன்மொழிவு அனுப்பப்படவில்லை என தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநில அரசுகளிடம் இருந்து பெறப்பட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களை மத்திய அரசால் அறிவிக்க முடியும் என்றும் விளக்கமளித்துள்ளது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு புதிய சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கவில்லை என்றும் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 3 திட்டங்களின் கால அளவை மட்டும் நீட்டித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், நாகை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் போதை தலைக்கேறிய இளைஞர்கள் நடைமேடையில் அமர்ந்திருந்த பயணிகளை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதையில் நடைமேடையில் இருந்த பைப்புகளை பிடுங்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். ரயிலுக்காக அமர்ந்திருந்த பயணிகள் அனைவரையும் சரமாரியாக தாக்கி அச்சமூட்டினர். இளைஞர்களின் தாக்குதலில் முதியவர் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் பீரிட்டது.
உடனிருந்த பயணிகள் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆவடி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து பொதுமக்களை தாக்கிய இளைஞர்களை தேடி வருகின்றனர். பான் 2.0 என்ற அதிநவீன வசதி கொண்ட பான் அட்டையை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் QR கோடு வசதி கொண்ட பான் 2.0 அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் பான் 2.0 அட்டை மூலம் வரி செலுத்துபவர்களுக்கு டிஜிட்டல் சேவை மேம்படுத்தப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதனை செயல்படுத்துவதற்கு 1435 கோடி ரூபாய் செலவிடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்படாமல் புதுப்பிக்கப்பட்ட பான் அட்டை பயனாளர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே பான் எண்ணுடன் புதுப்பிக்கப்பட்ட பான் அட்டை விநியோகம் செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. வக்பு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். வக்பு மசோதா தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. பீகார், புதுடெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் தங்கள் கருத்துக்களை இனிதான் தெரிவிக்க உள்ளதாகவும் இதுபோன்று பல்வேறு அமைப்புகளும் தங்களது கருத்தை தெரிவிக்க முன்வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள சட்டங்களில் பல மாற்றங்களை செய்யும் வகையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளதாகவும் அவ்வாறு செய்யப்படும் மாற்றங்கள் இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களை பாதிக்கும் என்றும் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே விவாதிப்பதற்காக 3 மாத காலம் என்பது போதுமானதாக இல்லை என்றும் எம்பிக்கள் கூறியுள்ளனர். வக்பு மசோதா தொடர்பாக விவாதிக்க கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வக்பு மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலக்கெடு வரும் 29ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடிதம் கவனம் பெறுகிறது. Role models in my life, and I've been really fortunate and grateful to have had them play vital roles in my upbringing, and AR happens to be one of them. By AR I mean A.R. Rahman. A.R. ரகுமான் தனது தந்தை போன்றவர் என கூறியுள்ள மோகினி டே அவர்கள் இருவரும் குறித்தான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். A.R. ரகுமான் மற்றும் சாய்ரா பானு தங்களது 29 ஆண்டுகால திருமண உறவில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். அதற்கடுத்த சில மணி நேரத்தில் A.R. ரகுமானின் இசைக்குழுவில் பணியாற்றிய பெண் இசைக்கலைஞர் மோகினி டேவும் அவரது கணவரை விவாகரத்து செய்வதாக கூறினார். இதனை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு அனுமானங்கள் பரவத் தொடங்கின. தனக்கு எதிரான தவறான செய்திகளை உடனடியாக நீக்குமாறு யூடியூபர்களுக்கு A.R. ரகுமான் தனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து உலகிலேயே சிறந்த மனிதர் A.R. ரகுமான் என்றும் அவர் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் சாய்ரா பானு ஆடியோ வெளியிட்டார். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து வீடியோ வெளியிட்டுள்ள இசை கலைஞர் மோகினி டே தந்தை போன்ற நபருடன் தன்னை தொடர்புபடுத்தி பேசுவது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார். He's just like my father. He's actually a little bit younger than my dad, and his daughter is exactly my age, I think. And we have a lot of respect and love for each other. And please be kind and respect our privacy. It's a personal matter, and it's painful. It's a painful process. So please be kind. A.R. ரகுமான் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதைக் கண்டு மனம் உடைந்ததாக அவரது மகன் அமீன் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் 10வது கூட படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்தவர் சிக்கியுள்ளார். ஒன்பதாம் வகுப்பு படித்துவிட்டு திருவண்ணாமலையில் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர்தான் இவர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காதர் ஜண்டா தெருவில் போலி மருத்துவராக ராய் என்பவர் செயல்பட்டு வருவதாக வந்தவாசி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவப்பிரியாவிற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வந்தவாசி தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் ராயின் கிளினிக்கில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது A.K. ராய் 9ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை பார்த்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் போலி மருத்துவர் A.K. ராயை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து கத்தி, கத்திரிக்கோல், மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற நேர்காணலில் பொறியியல் பட்டதாரிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் 3280 விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பதவிகள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களுக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. சுமார் 4 லட்சம் பேர் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பித்திருந்தனர். விற்பனையாளர் பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியும், கட்டுநர் பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இளங்கலை, முதுகலை பொறியியல் படித்தவர்கள் கூட ரேஷன் கடைகளில் பணியாற்ற விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நேர்முகத் தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 33 விற்பனையாளர் பணியிடங்களுக்கு சுமார் 5408 பேர் விண்ணப்பித்திருந்தனர்.
அவர்களுக்கு திருவாரூரில் உள்ள தனியார் பள்ளியில் நேர்முகத் தேர்வு நடந்தது. அதில் குழந்தைகளுடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் என்னமாரி நிறைய பேர் எங்கள் பிஇ ட்ரிபிள் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைன்ட்டு கிடையாது. நிறைய பேர் குடும்ப சூழ்நிலைக்காகவும் இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த நேர்காணலில் பொறியியல் பட்டதாரிகளும் அதிக அளவில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளியின் பெயரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பள்ளி கல்வித்துறை அமைச்சரே முன்னின்று நிறைவேற்றினார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு ஹரிஜன் காலனி என பெயரிடப்பட்டிருந்த நிலையில் பெயரை மாற்ற வேண்டும் என ஊர் மக்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்று பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு என மாற்றப்பட்டது. இதற்கான அரசாணையை தலைமை ஆசிரியரிடம் வழங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பெயர் மாற்றத்திற்கு போராடிய கணேசன் என்பவரை பாராட்டினார். பள்ளியின் பழைய பெயரை பெயிண்டால் அடித்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என குறிப்பிட்டுள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்நிறுவனத்தின் இயக்குநரான தேவநாதன், குணசீலன், மகிமைநாதன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் தலைவர் எம் சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். தேவநாதன் உள்ளிட்டோர் தங்களது சொத்துக்களை விற்கக்கூடும் என்பதால் அவர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேவநாதனின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனுவுக்கு அரசு மற்றும் காவல்துறை பதிலளிக்க ஆணையிட்டு விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. ஆசையாசையாய் வளர்த்த நாய் உயிரிழந்ததும் அதன் உரிமையாளர்களின் குடும்பத்தினர் கதறி எழும் காட்சிகளே இது. கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சரத். இவரின் தங்கை சுருதிக்கு கடந்த 22ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சரத் வீட்டில் 11 ஆண்டுகளாக வளர்ந்த சஞ்சு என்ற நாயை கடந்த 21ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் உள்ள விலங்கு நல மருத்துவமனையில் பராமரிக்க கொடுத்துவிட்டு சென்றனர். இதற்கு கட்டணமாக 1200 ரூபாயையும் சரத் குடும்பத்தினர் செலுத்தினர். மருத்துவர் சுரேந்தர் மற்றும் கோபியா ஆகியோர் நாயை கவனித்துக் கொண்டனர். இந்நிலையில் 21ஆம் தேதி மாலையே சரத்தை தொடர்பு கொண்ட மருத்துவமனையினர் நாய்க்கு உடல்நலம் சரியில்லை, எனவே உடனே வரும்படியும் கூறினர். அங்கு சென்றபோது வளர்ப்பு நாயான சஞ்சு இறந்து கிடந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சரத்தின் குடும்பத்தினர் மருத்துவரிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். இந்த விவகாரம் குறித்து சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் சரத் புகார் அளித்தார். இதன் பேரில் காவலர்கள் சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெர்த் டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. பெர்த் மைதானத்தில் நடந்த முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களில் ஆட்டமிழந்தது. எனினும் கேப்டன் பும்ராவின் சிறப்பான பந்துவீச்சால் ஆஸ்திரேலிய அணியை 104 ரன்களில் சுருட்டியது. 46 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஜெய்ஷ்வால், விராட் கோலி சதம் விளாசிய நிலையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 487 ரன்கள் குவித்தது. 534 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 3ஆம் நாள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. 4வது நாளிலும் ஆஸ்திரேலிய அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. முடிவில் ஆஸ்திரேலிய அணி 238 ரன்களில் ஆட்டமிழந்து படுதோல்வியடைந்தது. 8 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ரா ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். பெர்த் டெஸ்ட் வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய அணி மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது.
கூட்டுறவு சங்கங்களுக்கு வருமான வரி டிடிஎஸ் பிடித்தங்களில் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை தொடர்பான கோரிக்கை மனுவை அமைச்சர் பெரியகருப்பன் வழங்கினார். அதில் நபார்டு எனப்படும் விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி வழங்கும் சலுகை மறு நிதியளிப்பு மாநிலத்தில் உள்ள கூட்டுறவுகளின் ஒட்டுமொத்த குறுகிய கால கடன் அளவிற்கேற்ப உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு கடன் வழங்க தகுதியான வங்கிகளின் பட்டியலில் கூட்டுறவு வங்கிகள் சேர்க்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் கடன்களை சொந்த நிதியில் இருந்து வழங்கும் வங்கிகளுக்கு 1.5% குறைக்கப்பட்ட வட்டி மானியத்தில் இருந்து 2% இந்திய அரசால் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். இணையவழி வங்கியியல் சேவைகள் உரிமம் கூட்டுறவு வங்கிகளுக்கும் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. லண்டன் தேம்ஸ் நதி போல தாமிரபரணி ஆறு தூய்மையாகுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீர்நிலைகளில் டக்வீட் தாவர வகைகளை போடுவதால் கழிவுகள் நீங்கி சுத்தமான ஆக்சிஜன் உற்பத்தியாவதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த முறையை நமது நீர்நிலைகளில் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்றும் வேறு ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்றும் அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். மிகவும் மோசமாக மாசடைந்திருந்த லண்டன் தேம்ஸ் நதி தூய்மையாக மாற்றப்பட்டது போன்ற திட்டத்தை ஏன் தாமிரபரணி சுத்திகரிப்புக்கு செயல்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் வினவினர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, ஆற்றை தூய்மைப்படுத்த ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்பன உள்ளிட்ட தகவல்களை நெல்லை மாநகராட்சி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட 1500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக குமாரபாளையத்திற்கு குட்கா பொருட்கள் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டைமேடு அருகே சாலையோரம் சரக்கு வாகனத்தில் இருந்து மூட்டைகளை எடுத்து சிலர் காரில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதனால் சரக்கு வாகனத்தில் போலீசார் சோதனையிட்டதில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 1500 கிலோ போதைப் பொருட்களையும் சரக்கு வாகனம் 2 கார்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 3 கைது செய்தனர். மேல்மருவத்தூரில் ரயில்வே கேட் உடைந்ததால் வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் ரயில்வே கேட் உடைந்ததால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற காட்சிதான் இது. மேல்மருவத்தூரில் இருந்து சித்தாமூர் செல்லும் வழியில் ரயில்வே பாதை உள்ளது. இப்பாதையில் உள்ள ரயில்வே கேட் திடீரென உடைந்து விழுந்தது. இதனால் ரயில்வே ஊழியர்கள் இருபுறமும் இரும்பு சங்கிலியை கட்டி தடுப்பு ஏற்படுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அப்பகுதியில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டதாலும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. சோழன் விரைவு ரயில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மேல்மருவத்தூரில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் உடைந்து விழுந்த ரயில்வே கேட்டை சரி செய்தனர். அதன்பின் 3 மணி நேரத்திற்கு பிறகு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. திருவண்ணாமலை அருகே உள்ள சில கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பெருந்திரள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. ஆரணி நகராட்சிக்கு அருகே இரும்பேடு, ராட்டினமங்கலம், பையூர், முள்ளிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இக்கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரியில் அரசின் ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம்
அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுமூகமான தீர்வு ஏற்பட்டது. வேளச்சேரி ஏரியை ஒட்டி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இதில் பலர் ஆக்கிரமிப்பாளர்கள் என மாநகராட்சி தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே ஏரியை மீட்க ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டது. ஆக்கிரமிப்பு வீடுகளில் அதிகாரிகள் நோட்டீஸை ஒட்டிய நிலையில் பயோமெட்ரிக் கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்த கோரி ஜெகநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அது உங்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பை பெற்றுத் தருவதற்குரிய எல்லா முயற்சியும் நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். நீங்கள் இந்த அரசை 100% முழுமையாக நம்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கிடவே பயோமெட்ரிக் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். இது எப்படி டீல் பண்றதுங்கிறத சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால பட்டா கொடுத்துட முடியாது, நாளைக்கே பட்டா கொடுத்துட முடியாது. இவங்க பாதிப்புக்குள்ளாகாத வகையில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் நேரில் வந்து உறுதியளித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். ஆன்லைன் மோசடி குறித்து கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ கவனத்தை ஈர்த்துள்ளது. இரட்டிப்பு லாபம், குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குதல் போன்ற பல்வேறு ஆசை வார்த்தைகளின் மூலம் அண்மை காலமாக ஏராளமான ஆன்லைன் பொருளாதார குற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. அத்தகைய குற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இரட்டிப்பு மடங்கு பணம் தருவதாக கூறும் ஆன்லைன் போலி நிறுவனங்களை நம்ப வேண்டாம் எனவும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர். ஆவின் ஊழல் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது தொடர் விசாரணை நடத்த ஆளுநரிடம் அனுமதி கோரி கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆவின் மற்றும் அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ராஜேந்திர பாலாஜி மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காவல்துறை விசாரணை மந்தமாக நடப்பதாக பாதிக்கப்பட்ட பலர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று பணம் கொடுத்து ஏமாந்த முருகன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ராஜேந்திர பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி ஆளுநருக்கு டிஜிபி கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை அருகே மூதாட்டிகளை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிபாலன். 25 வயதான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டில் சோழவந்தான் மார்க்கெட் ரோடு பகுதியில் இரவில் கடைவாசலில் தூங்கிய ஆதரவற்ற மூதாட்டியை வன்கொடுமை செய்ய முயன்றார். இதில் மூதாட்டி இறந்ததால் சிறை சென்றார். பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பரில் வெளியே வந்தபோது கருப்பட்டி பகுதியில் மூதாட்டிகளிடம் தவறாக நடக்க முயற்சித்து மீண்டும் கைதானதால் மணிமாறன் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் சிறையில் இருந்து மீண்டும் வெளியே வந்தவர் சோழவந்தானில் தெற்கிரத வீதி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை பணம் கேட்டு வன்கொடுமை செய்யவும் முயற்சித்துள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வர அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு தப்பினார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் மணிமாறனை கைது செய்யும் போது தப்பிக்க முயன்று கீழே விழுந்தது கை முறிவு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சூளகிரி அருகே இரவு வேளையில் இவ்வாறு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதற்கான காரணம் கோடித்தீவனம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுதான். குஜராத் மாநிலத்தில் இருந்து கோழி தீவனங்களை ஏற்றிக் கொண்டு நாமக்கல் நோக்கி சென்ற லாரி ஒன்று சென்னப்பள்ளி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்தது. இதையடுத்து கோழி தீவனங்கள் சாலையில் சிதறின. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. காவல்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. தீப திருவிழாவையொட்டி அண்ணாமலையில் QR கோடு பொருத்திய ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலையில் வருகின்ற டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு பரணி தீபமும் தொடர்ந்து அன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் பங்கேற்றனர். இது இந்த வருஷம் தீபத்துக்குன்னு உடனே நினைச்சிட வேண்டாம். லாங் டேர்மாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ராப்பராக நாங்கள் பண்ண போகிற ரெக்கார்டிங் ஒர்க்கை அவர் அந்த டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண என்னென்ன கோரிக்கை என்னென்ன வேண்டுகோள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் மட்டும் பண்ணி கொடுங்க உங்ககிட்ட. வெளி மாவட்டங்களில் இருந்து QR கோடு ஒட்டப்படாத ஆட்டோக்கள் இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இப்படி பகல் நேரத்திலேயே யானைகள் கூட்டம் கூட்டமாக வலம் வருவதால் கோவை பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை பேரூரை அடுத்த கரடிமடை, குப்பனூர், சென்னூர் மலையடிவார பகுதியில் பகல் நேரங்களிலேயே 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. அவை குடியிருப்பு பகுதிக்குள் வரத் தொடங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது காட்டு யானைகள் பகல் நேரங்களிலேயே மலையடிவார பகுதியில் கூட்டம் கூட்டமாக உலாவரும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். பாலியல் விவகாரத்தில் சிக்கிய ஓய்வு பெற்ற IG முருகனுக்கு வழங்கப்பட்ட பிடி ஆணையை சைதாப்பேட்டை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முருகன் மீது புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றப்பட்ட நிலையில் அண்மையில் முருகன் தரப்பில் வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க முருகனை அறிவுறுத்தியது. இந்த வழக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராகாததை அடுத்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் முருகனுக்கு பிடியாணை பிறப்பித்தது. இந்நிலையில் முருகன் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜரானார். இதையடுத்து முருகனுக்கு விதிக்கப்பட்ட பிடியாணை ரத்து செய்யப்பட்டது. மேலும் டிசம்பர் 26ஆம் தேதி நடக்கவுள்ள விசாரணைக்கு ஆஜராகும்படி முருகனுக்கு மேஜிஸ்ட்ரேட் சுல்தானா அர்பின் ஆணையிட்டார். அந்தமான் அருகே இதுவரை இல்லாத அளவாக 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5,000 கிலோ போதைப் பொருட்களை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். அந்தமான் அருகே வங்கக்கடலில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நிறுத்தப்பட்டிருந்த மீன்பிடி படகில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 5 டன் அளவுக்கு போதைப் பொருட்கள் குவியல் குவியலாக கிடந்துள்ளது. இந்திய கடலோர காவல் படையினரின் வரலாற்றிலேயே இத்தனை பெரிய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிடிபட்ட போதைப் பொருட்களின் வகைகள் மற்றும் அதன் மதிப்பு குறித்து ஆய்வு நடந்து வருகிறது. கடத்தலில் தொடர்புடையவர்கள் யார் என்ற விவரத்தையும் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட இருக்கின்றனர். பிடிபட்ட போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 21,000 கோடி ரூபாய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தின விழாவில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு இந்தியா கூட்டணி கடிதம் எழுதிய நிலையில் நிகழ்ச்சி நிரல் குறித்து எதுவும் தெரியாமல் எதிர்க்கட்சிகள் பேசுவதாக கிரண் ரிஜிஜு விளக்கமளித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தின விழா பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் இன்று நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் உரையாற்ற உள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அழைக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு இந்தியா கூட்டணி சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டது. அரசியலமைப்பு தின விழாவில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ள நிலையில் அரசியலமைப்பு பதவி கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் பேசக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்துள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நிகழ்ச்சி நிரல் குறித்து எதுவும் தெரியாமல் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார். मैं मानता हूं कि ये कोई पार्टीबाजी नहीं होकर के कोई पॉलिटिकल आइडियोलॉजी कोई पॉलिटिकल पार्टी कोई इस गुट उस गुट का नहीं, एक भारतीय होने के नाते हम संविधान दिवस को मनाएंगे. பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசப்போவதில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு மேடையில் உரிய இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தெலங்கானாவில் யங் இந்தியா திறன் பல்கலைக்கழகத்திற்கு அதானி வழங்கிய 100 கோடி ரூபாய் நன்கொடையை நிராகரித்து விட்டதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யங் இந்தியா திறன் பல்கலைக்கழகத்திற்கு பல்வேறு நிறுவனங்கள் நன்கொடை அளித்திருப்பதாக கூறினார். அதில் அதானி குழுமம் அளித்த 100 கோடி ரூபாயை ஏற்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாக ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். వాళ్ళు ప్రభుత్వంలో ఉన్నప్పుడు వాళ్ళు చేసిన ఒప్పందాలు చాలా ఉన్నాయి. వాటి వివరాలన్నీ నేను ఇస్తా.
ఒక ఒప్పందాన్ని రద్దు చేయాలంటే దానికి న్యాయపరమైన సలహాలు కూడా తీసుకోవాలి. యూనిలాటరల్గా నువ్వు ఏది రద్దు చేసినా ఆ సంస్థలకు కోర్టుకు కూడా వెళ్ళే అవకాశం ఉంటుంది. ఈ రాష్ట్రంలో కాంట్రాక్టులు ఇచ్చింది, భూములు కేటాయించింది, అదాని ఫ్లైట్లో ఆడంబరంగా ప్రయాణాలు చేసింది వాళ్ళు. కాబట్టి ఈరోజు రాష్ట్ర ప్రభుత్వం రాహుల్ గాంధీ గారు చెప్పిన విషయాన్ని నేను ముందే ప్రస్తావించిన. ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் பெறுவதற்கு அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் அதானி குழுமம் வழங்கிய நன்கொடையை தெலங்கானா அரசு நிராகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட் படங்களில் வருவதைப் போல பரபரப்பான சாலையில் ஓடும் வண்டியில் சாகசம் நிகழ்த்தும் இவர்தான் புது மாப்பிள்ளை தேவ்குமார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் திருமணம் நடந்து முடிந்ததும் கழுத்தில் ரூபாய் நோட்டு மாலையுடன் மாப்பிள்ளை தேவ்குமார் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது சரக்கு வாகனத்தில் சென்ற ஓட்டுநர் மாப்பிள்ளையின் மாலையிலிருந்து ரூபாய் நோட்டு ஒன்றை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றார். இதனால் மிகுந்த கோபமடைந்த தேவ்குமார் மாலையை கூட கழற்றாமல் மணக்கோலத்திலேயே வண்டி ஒன்றில் லிப்ட் கேட்டு ஓடிக்கொண்டிருந்த சரக்கு வாகனத்தின் மீது ஏறி சாகசம் செய்து கதவை திறக்காமலேயே உள்ளே நுழைந்து பணத்தை பறித்த ஓட்டுநரை தாக்கினார். உடனே தேவ்குமாரின் உறவினர்களும் சரக்கு வாகன ஓட்டுநரை சரமாரியாக தாக்கினர். ஜம்மு காஷ்மீரின் கத்ராவில் ரோப்கார் சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய காட்சி இது. புகழ்பெற்ற வைஷ்ணோ தேவி கோவிலுக்கு செல்ல ரோப்கார் அமைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு 4 நாட்களாக வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரோப்கார் சேவை தொடங்கினால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று பல்கிவாலா எனப்படும் ஆட்களை தூக்கிச் செல்லும் சேவை செய்வோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பலருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கும் என்பதால் 4வது நாளாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமை பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கினர். இதையடுத்து அங்கு கூடுதல் பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அரசு தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரசாயனமையால் யானைகளுக்கு அலங்கார வரிகள் இடுவதற்கு குருவாயூர் தேவசம்போர்டு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அந்த துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் யானைகள் தினசரி வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தும் போது செயற்கை மையை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளது. ரசாயனமையால் வரிகள் இடுவதால் யானைகளின் நெற்றி, காதுகள் உள்ளிட்ட பல இடங்களில் அழியாத தழும்புகள் ஏற்படுவதாகவும் யானைகளுக்கு அணிவிக்கப்படும் நெற்றி பட்டம் சேதமாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெற்றி பட்டம் சேதமாகும் பட்சத்தில் பாகன்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் தேவசம்போர்டு எச்சரித்துள்ளது. யானைகளுக்கு சரியான மைகள் பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்ய தேவசம் அமைப்பு சார்பில் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இம்முறை 4 தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கூட இல்லை என்ற கவலையை தீர்க்கும் வகையில் இம்முறை 4 வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற முதல் நாள் ஏலத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வினை 9,75,00,000 ரூபாய்க்கு சிஎஸ்கே அணி வாங்கியது. இதேபோன்று சென்னையைச் சேர்ந்த விஜய் சங்கரை 1,20,00,000 ரூபாய்க்கு சிஎஸ்கே ஏலம் எடுத்தது. இந்நிலையில் 2ஆம் நாளான நேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த குர்ஜப்னீத் சிங் மற்றும் ஆண்ட்ரே சித்தார்த்தை சிஎஸ்கே ஏலம் எடுத்தது. இதனிடையே பந்து வீசுவதற்கு பிசிசிஐயால் தடை செய்யப்பட்ட மனிஷ் பாண்டேவை கொல்கத்தா அணி 75,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. அதேபோன்று விதிகளை மீறி பந்து வீசியதாக சந்தேக பட்டியலில் வைக்கப்பட்ட தீபக் ஹூடாவை சிஎஸ்கே அணி தன்வயப்படுத்தியது. அடிப்படையில் இருவரும் பேட்ஸ்மேன்கள் என்பதால் அவர்களை அணி நிர்வாகங்கள் ஏலம் எடுத்துள்ளன.